ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் PALLIYUTHU. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கடாய் மஷ்ரூம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போனோம் அப்படின்னாவே நம்ம வந்து சைட் டிஷ் அப்படின்னா நம்ம பலவிதமான கிரேவிஸ் வந்து சொல்லுவாங்க. அதில் ஒரு ஸ்பெஷலான கிரேவி கடாய் மஷ்ரூம், அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 அல்லது ஒரு 3 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போ இதுலேயே இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு கூட இதை வதக்கிக்கலாங்க. இல்லைன்னா இதுலேயே போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கி வரட்டும். எதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வறுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு உங்களுக்கு வறுபடும். அதனால் அதை வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து சேர்த்து வதக்குறோம். இப்போது இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு நீங்கள் வந்து இதுலேயும் போடலாம், இல்லை முந்திரி பருப்பு தனியாக அரைச்சும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி பக்கம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ முந்திரி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்காக நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே லைட்டாக வெந்திருக்கு. இப்போது இதை எடுத்து நாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் நாம் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். அதில் ஒரு பேக்கெட் காளானை நான் நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிடாதீங்க, அது வந்து சுண்டி போயிடும். அதனால் கொஞ்சம் பெருசாக நீங்கள் 2 கட் பண்ணுங்க போதும். அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வதக்கிக்கலாம். இப்போது இது நீங்கள் ஆயிலில் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை உங்கள்கிட்ட வெண்ணெயோ அல்லது வந்து நெய்யோ இருந்து நீங்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதில் கூட லைட்டாக ஆட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கலாம். நான் ஆயில் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஆயிலில் இதை போட்டுக்கோங்க. கூடவே குடமிளகா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குடமிளகா சேர்த்துல, வெறும் இது மட்டும்தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க லேயர்ஸாக. எதுக்காக இந்த ஷேப்பில் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த பெரிய சைஸில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது வதங்கிட்டு உங்களுக்கு கிரேவி சாப்பிடும்போது இது அப்படியே வெங்காயம் கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நல்லா அந்த ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி போடுறோம். ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சுண்டி போயிடும் வெங்காயமும், அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் இதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த வெங்காயமும் காளானும் லைட்டாக கொஞ்சம் வதங்கி வரணும். அதனால் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காளான்லேருந்து ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு காளான் சைஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சுண்டி போய் எல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சு லைட்டாக வதக்குங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும். சுண்டுனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம அதே கடாயில் நம்ம தாளிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ மறுபடியும் அதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 வரமிளகா சேர்த்திருக்கோம், கொஞ்சம் மிளகு சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு பச்சை மிளகா, காரம் எப்படியோ அப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து 3 வரமிளகா போடும்போது இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. அதனால் மிளகா வந்து என்னோடது காரமான மிளகா, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுடைய மிளகா காரம் இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. காரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வரமிளகா அப்போ சேர்த்திட்டு இப்போ கூட ஒரு பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவை எடுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது அந்த இதுலேயே ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த காளானையும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். அதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரணும். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் சுண்டி நம்ம ஊற்றுற அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கடாய் மஷ்ரூம் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ரிச் டேஸ்ட் வேணும்னா க்ரீம் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் சிம்பிளாக செய்யணுன்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே இதோடவே நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மில்க் மைட் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக சுகர் கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக வேணால் இதோடையே நிறுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வந்து சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே செமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான கடாய் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகலா தினேஷ். பாய்.